அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் இதயம் நீயே ஷாலு. அத்தியாயம் 4. தான் விரும்பாமலே தன்மேல் திணிக்கப்பட்ட கணவன் உறவையே அடியோடு வெறுத்து கொண்டிருந்த ஷாலினிக்கு இவர்களின் பேச்சு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன மாதிரி மனிதர்கள் இவர்கள்? இவர்களிடமே கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது. ஆனால் என் அப்பா எனக்காக கொடுத்ததை பிடுங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே. ஷாலினிக்கு பெரிதாக நகைகளின் மேலெல்லாம் விருப்பமில்லை. இத்தனை வருடத்தில் அவளாக விரும்பி வாங்கியது காலேஜ் போய்கொண்டிருந்த காலத்தில் அவள் அணிந்திருந்த மிகச்சிறிய காது வளையம்தான். அதுவும் சரியாக 3 கிராம் தான். அவள் கையில் இருந்த பணத்திலேயே கடைக்கு போய் ஒரே வினாடியில் வாங்கி இருக்க முடியும். ஆனால் அம்மாவை அழைத்துச் சென்று அவள் அதை வாங்கினாள். அன்றைய தினம் மகள் அழைக்க அம்மாவுக்கு மிக பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் அத்தனை நகைகள் இருக்க அவளாக இதுவரை ஒன்றை கூட போட்டதில்லை. ஏதாவது விசேஷத்திற்கு போகும் சமயத்தில் கூட அவளுடைய ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தபடி சுமதிதான் எடுத்து கொடுத்து போட்டு கொள்ளச் சொல்லி வற்புறுத்துவாள். இந்த 19 வருடத்தில் இல்லாத அதிசயமாக மகள் தனக்கு ஒரு நகை வேண்டும் என்று அவளை அழைத்ததில் சுமதி ஆச்சரியப்பட்டதில் வியப்பு எதுவும் இல்லை. மகள் ஏதோ பெரிதாக வாங்கப் போகிறாள் என்று தன் செக்புக்கோடு போன சுமதிக்கு அங்கே ஏமாற்றம்தான் மிஞ்சியது. 3 கிராமில் அவள் வாங்கிய காது வளையத்தை பார்த்து மகளை பல முறை திரும்ப திரும்ப கேட்டும் அவள் இது மட்டுமே போதும் என்று முடித்து கொண்டாள். இதுக்குதான் நான் இவ்ளோ பில்டப் போட வந்தேனா என்று தலையில் அடித்துக்கொண்ட சுமதி அன்று மாலை வீடு திரும்பிய கணவரிடம் சொல்ல அவரும் சிரித்து விட்டார். அதனால் நகை மேல் இருக்கும் விருப்பத்தால் ஷாலினிக்கு கோபம் வரவில்லை. அவர்கள் தீட்டிய திட்டத்தால் தான் அவளுக்கு கோபம் வந்தது. அவளுடைய கோபம் எல்லை மீற ஆரம்பித்தது. இவங்க நினைப்பு ஒரு நாளும் நிறைவேறாது. இப்போதே ஒரு கை உண்டு இல்லைன்னு பாக்குறேன் என்று முணுமுணுத்தவள் கையை முஷ்டி பிடித்து கொண்டு ஒரு எட்டு எடுத்து வைக்க வேலைக்கார பெண் சுகுணா அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். பிடித்ததோடு மட்டுமில்லாமல் அவளை சத்தமில்லாமல் அங்கிருந்து அழைத்து கொண்டு மாடியில் இருந்த அவர்களுடைய அறைக்கு வந்துவிட்டாள். அறைக்குள் நுழைந்ததும் தான் தாமதம். ஷாலினி அவளிடம் வெடிக்க ஆரம்பித்தாள். அவங்க பேசுனதை நீ கேட்டல்ல? அவங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். நீயே என்னை இங்கே இழுத்துட்டு வந்த? புரியாமல் கேட்டாள். சின்னம்மா, நீங்க அவங்க கூட சண்டை போடணும்னு நான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கல. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். சின்ன ஐயாவை அவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் என்று அவள் சொல்ல ஷாலினிக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, ஒரு ஏமாந்த முதுகெலும்பில்லாத சோனகிரிக்குத்தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்களாப்பா? கலங்கி நின்றாள் ஷாலினி. சில நிமிடங்களில் அங்கு வந்தான் சித்தார்த். அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு, நாம சாப்பிட போகலாமா? எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வாங்க ஷாலினி என்றான் சித்தார்த். 2-3 முறை அழைத்து பார்த்தான். அவளிடமிருந்து எந்த அசைவும் தெரியாமல் இருக்கவே ஷாலினி என்று அழைத்தபடி அவள் கையை தொட கரண் ஷாக் அடித்தது போல திரும்பினாள். அவனை தீயாய் முறைத்தவள் கிடுகிடுவென கீழே போக என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு இவ்ளோ கோபம் என்று நினைத்து கொண்டே அவளை பின்தொடர்ந்தான். கீழே டைனிங் டேபிளில் சித்தார்த்தின் சித்தி, தம்பி, தங்கை மூவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க தங்களுக்காக இவர்கள் காத்திருப்பதாக சொன்ன சித்தார்த்தை திரும்பி முறைத்தாள் ஷாலினி. சித்து, நீங்க வரட்டும்னு தான் வெயிட் பண்ணோம். ஆனா தீபா ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சமாதானம் சொல்வது போல சொன்னாள் சித்தி கமலி. பரவாயில்லம்மா, அதனால் என்ன? பசிச்சா சாப்பிட வேண்டியது தானே? இயல்பாக சொல்லிக்கொண்டே ஒரு சேரை ஷாலினிக்காக வெளியே இழுத்தவன் அவள் உட்கார்ந்த பின் தானும் ஒரு சேரில் உட்கார்ந்தான். அருகே உட்கார்ந்த சித்தார்த்தை கோபத்துடன் ஓரப்பார்வை பார்த்தாள் ஷாலினி. பார்ப்பதற்கு இவ்வளவு கம்பீரமான ஆண்மகனாக இருக்கிறான். ஆனால் இவர்கள் இவனை மதிக்கவில்லை என்பது கூட தெரியாமல் இருக்கிறானே. ச்சே என்று இருந்தது அவளுக்கு. இரவு உணவு தடபுடலாக இருந்தது.
ஏகப்பட்ட டிஃபன் ஐட்டங்கள் டேபிளில் அடுக்கப்பட்டிருந்தன. ஷாலினிக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு தானே பரிமாறியவன் தன்னுடைய தட்டில் 2 சப்பாத்திகளையும் ஒரு கிண்ணம் நிறைய காய்கறிகளையும் மட்டும் எடுத்துக்கொண்டான். ஷாலினிக்கு யாரிடம் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவள் சாப்பாட்டில் மட்டும் அந்த கோபத்தை காட்டவே மாட்டாள். மேலும் அவள் கோபமாக இருக்கும்போது சாதாரணமாக சாப்பிடுவதை விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாள். நிறைய நேரங்களில் அவள் அம்மா இதை விளையாட்டாக சொல்லி சிரிக்க, அவள் அப்பாவும் சிரிக்க அந்த சூழ்நிலை இலகுவாக முடிந்துவிடும். அவளுடைய கோபமும் பறந்துவிடும். அதோடு இப்போது அவளுக்கு நல்ல பசி. யாரோ எப்படியோ போங்க என்பது போல அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். சித்து, எப்ப பார்த்தாலும் சப்பாத்தியும் அந்த சாலடும் மட்டும்தானா? கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வச்சுக்கலாம்ல? பன்னீர் ஃப்ரையும் இருக்கு பாரு, அக்கறையாக சொன்னாள் அவன் சித்தி. இல்லம்மா, எனக்கு இதுவே போதும் என்றவன் விரைவாக சாப்பிட்டு முடித்தும் கூட எல்லோரும் சாப்பிட்டு முடிப்பதற்காக அமைதியாக காத்திருந்தான். 2 நாளா நம்ம வீட்டு சாப்பாட்ட எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாம்மா? சொல்லிக்கொண்டே தட்டில் 5 பூரிகளை எடுத்து வைத்தான் விகாஷ். ஆமாம்மா, எனக்கும் ஏதோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு என்ற தீபா தாம்பாலம் போன்ற அந்த பெரிய தட்டு நிறைய ஃப்ரைட் ரைஸ், நிறைய பன்னீர் என்று எடுத்து கொட்டி சாப்பிட ஆரம்பித்தாள். ஷாலினிக்கு நல்ல பசியாக இருந்த போதும் 1 பூரி, 1 சப்பாத்தி, 2 ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் சாலட் என்று மட்டுமே சாப்பிட்டாள். சுகுணா சமையலறை வாசலில் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்க, என்ன சுகுணா என்று கேட்டான் சித்தார்த். ஒண்ணுமில்ல சின்னையா, சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கும் சின்ன ராணிக்கும் பால் கொண்டு வந்து தரலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றாள். அவள் சின்ன ராணி என்று ஷாலினியை குறிப்பிட்டதைக் கண்ட தீபாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. தான் இந்த வீட்டின் இளவரசி என்று வலம் வந்து கொண்டிருந்தவளுக்கு ஷாலினியை சுகுணா அப்படி சொன்னதும் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. காலை உதைத்து கொண்டு அவள் ஏதோ சொல்ல வர, மகளின் கோபத்தை புரிந்து கொண்ட கமலி சட்டென்று பேச ஆரம்பித்தாள். ஏ, தீபாவும் விகாசும் சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாருக்கும் கொண்டு வர வேண்டியதுதானே? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்று கமலி கேட்க, ஷாலினி சாப்பிட்டு எழுந்தாள். அவள் தங்களுக்காக காத்திருக்காமல் அப்படி எழுந்தது கமலிக்கு கோபமாக இருந்தது. தன்னை அவள் மதிக்கவில்லை என்பது கமலிக்கு அப்பட்டமாக தெரிந்தது. கோபத்தில் முகம் சிவந்த கமலி ஏதோ சொல்ல வர, அதற்குள் சித்தார்த் பேச ஆரம்பித்தான். அம்மா, ஷாலினி ரொம்ப டயர்டா இருப்பா. நேத்துல இருந்து நிறைய சடங்குகள், சரியா தூங்கி இருக்க மாட்டா. அதோட புது இடம் வேற. பாலை குடிச்சிட்டு அவ போகட்டும். உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன் என்றான் சித்தார்த் அதே இளம் சிரிப்புடன். தீபா அம்மாவிடம் கண்களால் ஏதோ ஜாடை காட்டினாள். ஆனால் இப்போது இது சரியான நேரம் இல்லை என்று கமலி நினைத்தாளோ என்னமோ. தன்னை சமாளித்துக் கொண்டவளாக, ஆமா சித்து, நீ சொல்றதும் சரிதான். நீயும் டயர்டா தான் இருப்ப. நீங்க 2 பேரும் மேல போங்க. நான் சுகுணாவை அங்கேயே கொண்டு வந்து தரச் சொல்றேன் என்று தனக்கு தான் உரிமை இருக்கிறது என்பது போல பேசினாள் கமலி. எதுவும் பேசாமல் வெடுக்கென்று ஷாலினி கிளம்பிவிட சில வினாடிகள் நிதானித்த சித்தார்த்தும் மேலே தங்கள் அறைக்கு கிளம்பினான். மாடியில் இருக்கும் அவர்களுடைய அறை எடுத்தவுடன் கதவை திறந்து கொண்டு போகும் அறை மாதிரி இல்லை. முதலில் ஒரு நடுத்தரமான ஹால், அதை அடுத்து மிகப்பெரிய படுக்கை அறை. அந்த அறையில் ஒரு பக்கத்தில் பாதியாக தடுக்கப்பட்ட பாத்ரூமும் அதன் மீதி பாதியில் வார்ட்ரோபுடன் கூடிய ஒரு சிறிய அறையுமாக இருந்தது. கோபத்தில் வந்த ஷாலினி கதவு சரியாக திறக்கப்படாமல் இருப்பதை கவனிக்காமல் வேகமாக செல்ல, அவளுடைய கால் ஒரு பக்க கதவில் இடித்து கொண்டது. இதை எதிர்பார்த்திராத அவள் உடம்பு தள்ளாட, அவள் பின்னே வந்த சித்தார்த் சட்டென்று அவளை தாங்கி பிடித்து கொண்டான். ஆனால் ஷாலினியோ கீழே விழாமல் தாங்கி பிடித்ததற்கு நன்றி சொல்லாமல் அவன் கையை தள்ளிவிட்டு நேராக நின்றாள். இதோ பாருங்க மிஸ்டர், மிஸ்டர் என்று கத்திக்கொண்டிருக்க, சித்தார்த் என்றான் அவன் அதே அமைதியான குரலில். சித்தார்த், சித்து, ஏதோ ஒண்ணு, எப்படியாவது என்ன தொடலாம்னு கனவு கண்டீங்கன்னா
இப்பவே அதை தொடச்சு எடுத்துடுங்க. உங்க விரல் கூட என் மேல படக்கூடாது மிஸ்டர் சித்தார்த். என்கிட்ட தப்பி தவறி நெருங்க முயற்சி பண்ணிடாதீங்க. எச்சரித்து கொண்டே போனவள் புடவை கட்டி இருப்பதை மறந்து போனாள். அது ரொம்பவே இறங்கி இருக்க புடவையின் பின்பகுதியை மிதித்து கொண்டு அவன் மேலேயே விழுந்தாள். கைகளால் அவளை தாங்கி பிடிக்காமல் தன் உடலாலேயே தடுமாறி விழுந்தவளை தாங்கிக் கொண்ட சித்தார்த் மனதுக்குள் சிரித்து கொண்டான். ஆனால் அவளுக்கு தான் கோபம் கண்மண் தெரியாமல் வந்தது. ச்சே என்று அவனை பார்த்த அருவருப்புடன் சொன்னவள் அந்த அறையின் பக்கவாட்டில் இருந்த அறைக்கு உடை மாற்றிக் கொள்ள சென்றாள். சித்தார்த் திகைத்து போனான். அவன் உதட்டிலும் மனதிலும் பூத்திருந்த அந்த இளம் சிரிப்பு காணாமல் போயிருந்தது. அதே இடத்தில் அசையாமல் நின்றான். சட்டென்று அவள் அம்மா அப்பாவிடம் இருந்து பிரித்து இவ்வளவு தூரம் அழைத்து வந்து விட்டார்கள் என்ற வருத்தமாக இருக்கலாம் என்று நினைத்த சித்தார்த்துக்கு அவளுடைய கோபம் கூட ஓரளவுக்கு நியாயமாகத்தான் தோன்றியது. அதை கூட பொருட்படுத்தாதவனுக்கு அவளாகவே மேலே வந்து விழுந்தும் அவனை ஒரு ஏதோ சாக்கடை ஜந்துவை போல பார்த்து சே என்று அருவருப்புடன் சொன்னதைதான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஷாலினி உடை மாற்றிக் கொண்டு வெளியே வந்தாள். காலையில் கருநாகமாய் நீண்டிருந்த கூந்தல் மாலை கிளிப்புக்குள் அடங்கியிருந்தது. இப்போது அது நீர் சுமந்த கருமேகங்களாய் விரிந்து கிடந்தது. அவள் அணிந்திருந்த இளநீல காட்டன் டிரஸ் நைட்டியை போலவும் இல்லாமல் கவுனை போலவும் இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. அந்த உடையில் அவள் மிக அழகாக புத்தம் புதிதாக பூத்த வெள்ளை ரோஜாவை போல இருந்தாள். யோசனையோடு நின்றிருந்த சித்தார்த் அவளை பார்த்தான். அவள் அழகு அவனை தென்றலாய் தடவினாலும் அவன் மனது அதில் லயிக்கவில்லை. நின்று கொண்டிருக்கும் அவனை திரும்பி கூட பார்க்காத ஷாலினி அந்த அறையில் இருந்த பிரம்மாண்டமான மரக்கட்டிலில் படுத்துக்கொண்டாள். அந்த அறை மிக பெரியதாக இருந்தாலும் அந்த அறையில் ஒரே ஒரு கட்டில் மட்டுமே போடப்பட்டிருந்தது. அந்த கட்டிலும் அதில் போடப்பட்டிருந்த 1.5 அடி உயர மெத்தையும் சித்தார்த்தின் அப்பா அவனுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது. சிறு பிள்ளையாக இருந்தபோது சித்தார்த் ஒரு நாள் கட்டிலில் இருந்து கீழே விழுந்து விட்டான் என்பதற்காக அவன் காலேஜ் படிக்கும்போது கூட அதே நினைவில் மகனுக்காக இந்த கட்டிலை செய்ய வைத்தார் அவனுடைய அப்பா. அந்த கட்டில் மிகவும் பெரியதாகவும் தாராளமாகவும் இருந்ததால் அந்த அறையில் வேறு கட்டில் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அதே கட்டிலில் உறங்கி பழகியவன் அதன் அருகில் வர இன்று அது அந்நியமாகப்பட்டது அவனுக்கு. கட்டிலில் வேண்டுமானால் நிறைய இடம் இருக்கலாம். ஆனால் அவள் மனதில் ஏனோ தனக்கு இடம் இல்லை. மனதில் இடம் இல்லாதது மட்டுமல்ல, அவள் மனதில் தன்மேல் அவ்வளவு வெறுப்பு இருக்க காரணம் என்ன என்று யோசித்தவன் தலையணை போர்வையை எடுத்துக்கொண்டு அறைக்கு முன்பு இருந்த ஹால் சோஃபாவில் போய் படுத்து விட்டான். ஏகப்பட்ட உணர்ச்சி போராட்டங்கள், நீண்ட பயணம் என்று களைத்து போயிருந்த ஷாலினி நன்றாக உறங்கிவிட்டாள். வழக்கத்திற்கு மாறாக வெகு நேரம் விழித்திருந்த சித்தார்த்தும் ஒரு கட்டத்தில் தூங்கி போனான். ஆனால் காலை 5 மணிக்கு எழும் பழக்கம் உள்ளவன் என்பதால் சரியாக அந்த நேரத்துக்கு விழித்து விட்டான். எழுந்து உட்கார்ந்தும் கூட அவன் உடலில் சற்று சோர்வு இருக்கவே சுற்றும் முற்றும் பார்த்தவனுக்கு அப்போதுதான் நினைவு வந்தது, தனக்கு திருமணம் முடிந்து தன்னுடன் அந்த அறையை பகிர்ந்து கொள்ள இன்னொருத்தி இருக்கிறாள் என்பது. ஆனால் சட்டென்று அவன் மனதினுள் ஒரு குரல், அவள் உன்னுடன் அறையை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளப் போகிறாளா, இல்லை வாழ்க்கையையும் பகிர்ந்து கொள்வாளா என்று கேட்க அவனிடம் அதற்கான பதில் இல்லை. சற்று நேரத்தில் தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொண்டவன் சத்தமின்றி எழுந்து பால்கனிக்கு வந்தான். அது பால்கனி மட்டுமல்ல, அங்கிருந்து மொட்டை மாடிக்கும் போகலாம். சித்தார்த்தின் வீடு ஒரு மலையின் சரிவில் கட்டப்பட்டிருந்தது. வீட்டைச் சுற்றிலும் பெரிய தோட்டங்களும் ஏகப்பட்ட மரங்களும் இருந்ததால் எவ்வளவு கோடையிலும் அவன் வீடு குளிர்ச்சியாகவே இருக்கும். அதற்காக அவனுடைய வீடு தனியாக இருக்கிறது என்ற அர்த்தமில்லை. சற்று தூரத்தில் மிக பெரும் பணக்காரர்கள், தொழில் அதிபர்கள் போன்றவர்களின் வீடுகளும் இருந்தன. சித்தார்த் மட்டும்தான் பணக்காரன் என்று இல்லை,
அவன் பெரும் கோடீஸ்வரன்தான். ஆனாலும் அந்த நகரில் அவனைப் போல சில கோடீஸ்வரர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் சித்தார்த் மிகவும் ஸ்பெஷல். அவனுடைய அப்பாவைப் போலவே அவன் ஒரு நாளும் யாருக்கும் குழி தோண்டியதில்லை. யாரிடமும் பகைமை பாராட்டியதும் இல்லை. எல்லோரிடமும் மிகவும் அன்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்வான். அவன் தொழிலில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்ததோடு அதில் நன்றாக முன்னேறி கொண்டிருந்தான். அடிக்கடி வெளிநாடு செல்வது, புது புது டெக்னிக்குகளையும் வழிமுறைகளையும் உபயோகப்படுத்தி தொழிலை மிகவும் சிறந்து விளங்கினான். அங்கிருந்த ஏராளமான பணக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சித்தார்த்தை தான் உதாரணமாக காட்டுவதுண்டு. அவன் பெரும்பாலும் கோபப்பட்டோ கத்தியோ யாரும் பார்த்ததே இல்லை. அறிவில் அப்பாவைப் போல இருந்தாலும் அன்பிலும் அமைதியிலும் அப்படியே அவனுடைய அம்மாதான். இதை அவனுடைய அப்பா சொன்னதை விட அவனிடம் டிரைவராக வேலை பார்க்கும் சுகுணாவின் அப்பா இதனை நிறைய முறை சொல்லி இருக்கிறார். பெரிதாக எதற்கும் கலங்காத சித்தார்த் இன்று கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருந்தான். இவளுக்கு ஏதாவது தொந்தரவு செய்து விட்டோமோ, அல்லது இவள் எதிர்பார்ப்புக்கு நான் ஏற்றவனாக இல்லையா என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கீழ்வானம் லேசாக வெளிச்ச கோடுகளை காட்டியது. தேவையில்லாத சிந்தனைகள் யாருக்கும் நல்லதில்லை என்று மனதிற்கு சொல்லிக்கொண்டு எழுந்த சித்தார்த் குளித்து முடித்தான். சத்தம் இல்லாமல் அறைக்கதவை திறந்து ஹாலுக்கு வந்தவன் கதவை மீண்டும் ஒரு முறை பார்த்தான். தலையை வேண்டாம் என்பது போல ஆட்டிக்கொண்டவன் கீழே சென்றான். சற்று நேரத்தில் மிக இனியதொரு பாடலின் ஓசை அந்த மாளிகை முழுவதையும் வியாபிக்க ஆரம்பித்தது. முகத்தில் புன்முறுவலுடன் கண்களை திறந்தார் சித்தார்த்தின் அப்பா. ஷாலினி எப்போதும் ஏசி அறையிலேயே தூங்கி பழக்கப்பட்டவள்தான் என்றாலும் இங்கு ஏசி அதிகமாக இருப்பதாகப்பட்டது அவளுக்கு. குளிரில் கண் விழித்தவள் காதுகளில் அந்த இனிய பாடலின் ஓசை வந்து நிறைத்தது. எனக்கு இவர்கள் யாரையும் பிடிக்கவில்லை, இவர்களை பிடிக்க எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று அவள் முடிவு செய்திருந்ததால் அவள் உடம்பில் ஒரு அசாத்திய தைரியமும் அதன் விளைவாக ஏற்பட்ட கடினத்தன்மையும் இருந்தது. ஆனாலும் அந்த பாடலின் வரிகளும் அந்த குரலில் இருந்த இனிமையும் அவள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாக்கியது. அந்த இனிய குரலால் வசீகரிக்கப்பட்டவள் தன்னையும் அறியாமல் மாடியை விட்டு கீழே இறங்கி ஹாலின் அருகில் இருந்த பூஜை அறைக்கு அருகில் வந்தாள். அங்கிருந்துதான் பாட்டு சப்தம் வருகிறது என்று அறிந்து கொண்டவள் அந்த அறையை நோக்கி காலை எடுத்து வைத்தாள். கிச்சனில் யாரோ நின்றிருப்பது தெரிய கிச்சனை நோக்கி திரும்பினாள். அங்கு நின்றிருந்த சுகுணா கண்மூடி தன் கைகளால் சத்தமில்லாமல் தாளம் போட்டபடி பாடலை ரசித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. யாராவது பாடுகிறார்களா, இல்லை பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதா என்ற ஆர்வத்தோடு அவள் உள்ளே எட்டி பார்க்க ஒரு அழகிய ஆண்மகன் இடுப்பில் வேஷ்டி, முதுகை மறைத்து போட்டு இருந்த துண்டு என அவளுக்கு புற முதுகு காட்டி உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தான். சில வினாடிகள் மெய்மறந்து நின்றிருந்த ஷாலினி உட்கார்ந்திருப்பவன் பாட்டை முடித்து எழுந்து தீபாராதனை தட்டை கையில் எடுக்க அவசரமாய் வெளியே திரும்பினாள். சாமி கும்பிட வந்திருந்தா தாராளமா உள்ள வந்து கும்பிடலாமே என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய சித்தார்த்தை பார்த்து அதிர்ந்து போனாள். அவன் நெற்றியில் சிறு கீற்றாய் விபூதியும் அதிலிருந்து மேல் எழுந்த நாமமுமாய் அவனை பார்க்கவே தெய்வீகமாக இருந்தான். போர்த்தியிருந்த துண்டின் வழியே தெரிந்த மார்பின் ஒரு பகுதி எனக்கும் இவர் போட்டிருக்கும் உடைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. அவனுடைய அழகையும் கம்பீரத்தையும் பார்த்த ஷாலினி ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போனாலும், இல்ல, நான் தூங்கி எழுந்து நேரா வந்துட்டேன், அப்புறமா வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன், அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டாள். சற்று நேரத்தில் அப்பாவை பார்த்துவிட்டு அறைக்கு வந்த சித்தார்த் அவளிடம் எதுவும் பேசவில்லை. தன் மொபைலை எடுத்துக்கொண்டு அவர்களின் படுக்கை அறையை ஒட்டியிருந்த இன்னொரு அறைக்குள் நுழைந்தவன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அது அவனுடைய புத்தக அறை. முன்பெல்லாம் அவனுடைய அப்பாவும் அடிக்கடி அந்த அறைக்கு வந்து படித்து கொண்டிருப்பார். ஆனால் இப்போதெல்லாம் சித்தார்த்தை தவிர அந்த அறைக்கு யாரும் வருவது இல்லை.
சில முறை தன் தம்பி விகாசிடம் சொல்லி பார்த்தான். ஆனால் அவனுக்கு புத்தகம் படிப்பதிலெல்லாம் சுத்தமாக ஆர்வமில்லை. நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவது, குதிரை ரேஸ் பார்க்க போவது, இரவானால் பஃபுக்கு போவது என்று இருந்தான். தன் சித்தி கமலியிடம் தம்பியை பற்றி சொல்ல, சித்து, இந்த குடும்பத்தை பார்த்துக்கதான் நீ இருக்கியே, உன் தம்பி சின்ன பையன், இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனும் உன்ன மாதிரி பொறுப்பா இருந்துட்டு போறான், விடு, அது வரைக்கும் வாழ்க்கை அனுபவிக்கட்டுமே என்றாள். இதே கருத்தை அவளுடைய கணவர் சொன்ன போதும் இதே பதிலைத்தான் சொன்னாள். வயசு 24 ஆகுது, இன்னும் என்ன சின்ன பையன் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டார். அதை வெளியே சொல்ல அவரால் முடியாது. ஏனென்றால் அவருக்கு கமலியிடம் கொஞ்சமல்ல, நிறையவே பயம் இருந்தது. அவருக்கு கமலியின் மீதும் அவளுக்கு பிறந்த 3 பிள்ளைகள் மீதும் பெரிதாக நல்ல அபிப்பிராயம் இல்லை. பெரிய பெண் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை, ஒரு முறைக்கு இருமுறை சொன்னால் கேட்பாள். ஆனால் விகாசும் தீபாவும் அப்படியே கமலியை குளோனிங் செய்தது போல இருந்தார்கள். அடுத்தவங்களை மதிக்காமல் எப்போதும் மட்டம் தட்டுவது, பணத்திமிரில் ஆடுவது என்று அத்தனையையும் தவறாமல் செய்தனர். சித்தார்த் பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே அவன் அம்மா இறந்துவிட அவன் அப்பா வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். அலுவலக வேலையாக அடிக்கடி வீட்டுக்கு வந்த கமலி தன் பாசை மடக்க இந்த குழந்தையை கரெக்ட் செய்தால் போதும் என்று தெரிந்து கொண்டவள். தாமதிக்காமல் அதை செய்து அவருடைய மனதில் இடம் பிடித்து அந்த வீட்டின் மகாராணியாக வந்துவிட்டாள். எங்கே தனக்கு குழந்தை இல்லாமல் போனால் இந்த வீட்டில் தன்னுடைய நிலை தாழ்ந்து விடுமோ என்று நினைத்தவள் சாமர்த்தியமாக அவருக்கு ஆறுதல் சொல்வதாக நடிப்பாள். என்னங்க, நம்ம சித்து தனியா இருக்கிறான், அவனுக்கு தம்பி தங்கைன்னு கூட விளையாட, பின்னாடி அவனுக்கு தோள் கொடுக்க ஆள் வேண்டாமா என்று பேசி பேசி விகாசுக்கு தாயாகி விட்டாள். ஆஸ்திக்கு 1க்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஆசைக்கு பெண் பிள்ளை வேண்டாமா என்று சொல்லி சொல்லி 1க்கு 2ஆக பெண் பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டாள். மூத்தவளுக்கும் இளையவளுக்கும் சரியாக 11 மாதம்தான் வித்தியாசம். தீபாவின் அக்கா திருமணமாகி போய்விட அடுத்து தீபாவுக்கு நல்ல வசதியான இடத்தில் வரன் பார்க்க ஆரம்பித்தாள் கமலி. அப்போதுதான் 26 வயது சித்தார்த்துக்கு முதலில் திருமணம் செய்தாக வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிட்டார் அவன் அப்பா. அத்தோடு சென்னையில் தன் தூரத்து உறவினரான குணசேகரனுக்கு ஒரு மகள் இருப்பது அவர் ஞாபகத்துக்கு வர குணசேகரனை இங்கு வரவழைத்து அவரே அதை பேசி முடித்து விட்டார். அதனால் கமலியால் இதில் எதுவும் செய்ய முடியவில்லை. வேண்டா வெறுப்பாக சென்னைக்கு வந்து சித்தார்த்தின் திருமணத்தை முடித்து மணமக்களை அழைத்து கொண்டு வந்துவிட்டாள். அவளுக்கு சித்தார்த்தின் மேல் எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அதை துளி கூட வெளியில் காட்ட மாட்டாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், தன் மகனுக்கு எந்த சாமர்த்தியமும் இல்லை என்பது. சித்தார்த் நன்றாக சம்பாதிக்க அதை தன் பிள்ளைகள் சந்தோஷமாக அனுபவிக்கட்டும் என்று முடிவு செய்தவள் சித்தார்த்தை ஒரு ஏடிஎம் அளவுக்குத்தான் மதித்தாள். அவன் முகத்துக்கு நேராக தேன் ஒழுக பேசுவதும் பின்பு அவன் முதுகில் குத்த முயற்சி செய்வதுமாக இருந்தாள். ஷாலினி எழுந்துவிட்டதை அறிந்த சுகுணா சித்தார்த்துக்கும் அவளுக்கும் காஃபி கொண்டு வந்தாள். சித்தார்த் காலை எழுந்ததும் குளித்து முடித்து பூஜை செய்வான். பிறகு ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணீர் குடிப்பான். அடுத்ததாக தன் புத்தக அறைக்கு செல்பவன் 1/2 மணி நேரத்தில் வெளியே வருவான். அதன் பிறகு காஃபியை குடித்து முடித்து சிறிது நேரம் அலுவலக வேலைகளை பார்ப்பவன் உடை மாற்றிக்கொண்டு கீழே வருவான். அப்போது மணி சரியாக 8:30 இருக்கும். ஒரு 10-15 நிமிடத்தில் காலை உணவை முடித்துக்கொண்டு அவன் கிளம்ப சுகுணாவின் அப்பா காரோடு தயாராக காத்து கொண்டிருப்பார். அவ்வளவுதான். அலுவலகம் செல்லும் சித்தார்த் 2 மணிக்கு மதிய உணவுக்கு வீட்டுக்கு வருவான். சற்று நேரம் அப்பாவுடன் பேசிக்கொண்டிருப்பவன் 3 மணிக்கு மீண்டும் அலுவலகம் போய்விடுவான். மாலை 7 மணிக்கு தான் திரும்புவான். இதுதான் அவனுடைய தினசரி வழக்கம். காஃபியை குடித்தவன் தன் அறையில் உட்காராமல் முன்புறமாக இருந்த ஹாலில் உட்கார்ந்து தன் லேப்டாப்பில் ஏதோ சில வேலைகளை செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் உள்ளே நுழைந்து உடைமாற்றிக்கொண்டு தயாரானான். தன் முழுக்கை சட்டையின் பட்டன்களை போட்டுக்கொண்டு ஷாலினியை பார்க்க
அவள் மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தாள். ஷாலினி, நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு பசியா இருந்தா நீங்களும் என் கூட வரலாம் என்று அழைக்க, குளித்து முடித்து இருந்த அவளும் அவனுடன் வந்தாள். இருவரும் சாப்பிட்டதும் நான் ஆபீஸ் கிளம்புறேன். என் நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல. இல்லன்னா நோட் பண்ணிக்கோங்க என்று அவன் சொல்ல அவன் நம்பரை நோட் செய்து கொண்டாள். இது புது இடங்கிறதுனால நீங்க இப்போதைக்கு கார்ல தனியா போக வேண்டாம். எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் இவரை அனுப்பி வைக்கிறேன் என்று சற்று தொலைவில் தயாராக நின்றிருந்த சுகுணாவின் அப்பாவை காட்டினான். நம்பரை சேவ் செய்திருந்த சாலினி சரி என்று தலையாட்ட, தன்னுடைய சின்ன லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடக்க, சுகுணாவின் அப்பா ஓடி வந்து வாங்கிக் கொண்டார். சாப்பிட்டு முடித்து மேலே வந்த ஷாலினிக்கு அப்பா அம்மாவின் ஞாபகமாகவே இருந்தது. அவர்களுக்கு போன் செய்யலாமா என்று போனை எடுத்தவள், வேண்டாம், அவங்களுக்காக தானே இந்த திருமணத்தை செய்துகிட்டேன். எனக்கு விருப்பமில்லைன்னு தெரிஞ்சும் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க இல்ல, அவங்க கிட்ட என்ன பேசுறது என்று சிறு கடுப்புடன் போனை பெட்டில் போட, அதிலிருந்து அழைப்பு மணியோசை வந்தது. எடுத்து பார்த்தாள். அவளுடைய அம்மாதான் அழைத்திருந்தாள். இவள் ஆன் செய்து காதில் வைத்ததும், ஷாலுமா, நல்லா தூங்குனியா, எப்படி இருக்க என்று கேட்க, ஷாலினி வெறுமனே ம் என்று மட்டுமே பதில் சொன்னாள். நானும் அப்பாவும் உங்களை மறுவிருந்துக்கு அழைக்க நாளைக்கு அங்க வர்றதா இருந்தோம். ஆனா மாப்பிள்ளை முக்கியமான வேலை இருக்கிறதுனால என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளுடைய அப்பா மொபைலை கையில் வாங்கி இருந்தார். தங்கம், செல்லக்குட்டிமா, எப்படிடா இருக்க என்று கேட்க, அப்பாவின் அந்த அன்பில் கரைந்து போனாள் ஷாலினி. பிடிவாதமும் கரையத் தொடங்க, நல்லா இருக்கேன்பா என்றாள். நைட்டு நல்லா தூங்குனியாடா? அங்க உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை எங்க என்று அவர் கேட்க, அவர் ஆபீஸுக்கு போயிட்டார்ப்பா என்றாள் ஷாலினி. சரிடா செல்லம், நாங்க போன் பண்ணும்போதும் மாப்பிள்ளை அதேதான் சொன்னாரு. உனக்கு அங்க ஓகேவாமா? நீங்க மறு வீட்டுக்கு வரலனாலும் நானும் அம்மாவும் நாளைக்கு உன்னை பார்க்க வர்றோம். உன் நகை எல்லாமே இங்கதான் இருக்கு. உங்களை வந்து பார்த்துட்டு அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர்றோம். ஓகேவாடா தங்கம்? உனக்கு வேற என்னடா வேணும்? சொல்லுடா செல்லம் என்று அவர் கேட்க, ஷாலினிக்கு கொஞ்சம் சுருக்கென்று இருந்தது. அவள் வரும்போது போட்டிருந்த நகைக்கு அப்படி வாயை பிளந்தவர்கள், அதை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன் எதற்கு எல்லா நகைகளையும் காட்ட வேண்டும் என்று நினைத்தாள். அவசரமாக மறுத்தாள். அப்பா, இப்ப என்கிட்ட இருக்கிற நகையே தாராளமா இருக்கு. எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நான் நம்ம வீட்டுக்கு வரும்போது எடுத்துக்கிறேன் என்றாள். அவளுடைய அப்பாவும் அம்மாவும் சரி என்று ஒத்துக்கொள்ள, போனை வைத்து அவளுக்கு அறைக்குள்ளேயே இருக்க பிடிக்கவில்லை. சுகுணாவை அழைத்து கொண்டு வெளியில் இருக்கும் தோட்டத்தை பார்க்க கிளம்பினாள். இவளை பார்த்ததும் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த தோட்டக்காரரும் அவருடைய மனைவியும் பெரிய சிரிப்புடன் வந்து வணங்கி நின்றார்கள். இந்த வீட்லயே பெரிய ஐயா அப்புறம் சின்ன ஐயா மட்டும்தான் தோட்டத்துக்கு வருவாங்க. வேற யாருமே தோட்டத்து பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சின்னம்மா என்ற அந்த பெரியவரும் அவர் மனைவியும் சில ரோஜா பூக்களையும் சரமாக கட்டிய சந்தன முல்லையையும் கொண்டு வந்து கொடுத்தனர். சின்னம்மா, இந்த சந்தன முல்லை ரொம்ப விசேஷமானது. புதுசா அரைச்ச சந்தனம் மாதிரி வாசனை அவ்வளவு அருமையா இருக்கும். சின்னையாவுக்கு இந்த பூவும் இதோட வாசனையும் ரொம்ப பிடிக்கும். மறக்காம தலைய பின்னி வச்சுக்கோங்க சின்னம்மா என்று பணிவுடன் தோட்டக்காரரின் மனைவி நீட்ட, அதை மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள் ஷாலினி. சரியாக 10 மணிக்கு அவள் அருகில் நின்ற சுகுணாவின் மொபைலில் ரிங் அடித்தது. அவள் சிறு பயத்துடன் அதை ஆன் செய்ய, அவளுடைய மொபைலில் கமலியின் குரல் நாராசமாக கேட்டது. ஏய், எங்கடி இருக்க? தீபா காஃபிக்காக காத்துக்கிட்டு இருக்காளாமே, அவளுக்கு காஃபி கொடுக்காம எங்க போய் தொலைஞ்ச என்று கத்திக்கொண்டிருக்க, இதோ வந்துட்டேங்கம்மா என்ற சுகுணாவின் கைகள் மட்டுமல்ல, உடலும் நடுங்க ஆரம்பித்தது. சித்தம்மா, நான் போய் காஃபி கொடுக்கணும். மணி 10 ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலதான் எழுந்திருப்பாங்க. காஃபிய கொடுத்துட்டு அப்படியே டிஃபனும் கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டு குளிக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மதிய சமையல பண்ணணும். சாயங்காலம் தோட்டத்துக்கு வரலாமா? பயத்தோடும் பணிவோடும் அவள் கெஞ்சலாக கேட்க,
ஷாலினி மறுப்பு ஏதும் சொல்லவில்லை. கிளம்பு போகலாம், சாயங்காலம் வந்துக்கலாம். ஷாலினி சொல்ல சுகுணாவின் கண்கள் நன்றியில் பளபளத்தது. தூக்க கலக்கத்தில் கண்களை தேய்த்து கொண்டு தீபா கோபமாக உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. மகள் கோபமாக இருக்கிறாள் என்று கமலி பதறி அடித்து வெளியே வந்தவள் ஹாலுக்குள் வந்த சுகுணாவை பார்த்ததும் கத்த வாய் எடுத்தாள். ஆனால் கூடவே வந்த ஷாலினியை பார்த்து சட்டென்று தன் முகத்தை மாற்றிக்கொண்டாள். முகத்தில் வரவழைத்து கொண்ட சிரிப்புடன் ஷாலினியின் அருகில் வந்தவள் அவள் பட்டு நூலால் எம்ப்ராய்டரி செய்யப்பட்டு அழகான வேலைப்பாடுடன் கட்டியிருந்த அந்த சேலையை பொறாமையுடன் பார்த்தாள். அதை பார்த்ததோடு அவள் திருப்தி அடையவில்லை. கையில் எடுத்து தடவி பார்த்தவளாக, சேலை ரொம்ப நல்லா இருக்கே, உனக்கு புடவை யாரு செலக்ட் பண்ணனா, உன் அம்மாவா அப்பாவா என்று கேட்க ஷாலினிக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை. இருந்தாலும் 2 பேரும்தான் என்று பொதுவாக பதில் சொன்னாள். சேலையின் அழகில் மெய்மறந்து இருந்த கமலி அதை சரியாக கவனிக்கவில்லை. அவளுடைய பார்வை ஷாலினியின் கழுத்துக்கு வந்தது. எங்க, நேத்து போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி வச்சிட்டியா? அதையெல்லாம் போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, நான் என் ரூம் லாக்கர்ல வச்சிடுறேன். ஏதாவது விசேஷம் இல்ல எங்கேயாவது போகணும்னா நானே உனக்கு தரேன், போய் எடுத்துட்டு வா போ என்று சொல்ல அதுவரை அமைதியாக இருந்து ஷாலினி கொஞ்சம் குரலை உயர்த்தி அழுத்தம் திருத்தமாக பேச ஆரம்பித்தாள். அது என்னோட அப்பா அம்மா எனக்காக கொடுத்த நகை, அது எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்கணும் என்று அவள் கேட்க, என்னம்மா புரியாத பொண்ணா இருக்க, உன் நகைங்க காணாம போச்சுன்னா நான் தானே பொறுப்பு என்றாள். ஓ, என்கிட்ட இருந்தா நகைங்க காணாம போயிடும், ஆனா உங்ககிட்ட இருந்தா பத்திரமா இருக்குமா? நீங்களும் இதே வீட்ல தானே இருக்கீங்க, இது என்ன லாஜிக் எனக்கு புரியலையே என்று கிண்டலாக கேட்க கமலிக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டது. இதை கேட்ட தீபா வேகமாக எழுந்து வந்து, ஏய் என்ன, எங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா கொண்டு வந்து கொடுக்க முடியுமா முடியாதா என்று கேட்க, முடியாது என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு ஷாலினி படிகளில் ஏற ஆரம்பித்தாள். அப்போது சுகுணா சரியாக காபி கப்பை ட்ரேயோடு எடுத்து வர அதை அப்படியே மொத்தமாக தட்டிவிட்டாள் தீபா. அம்மா, என்னம்மா நீ, அவ உன்னை எதிர்த்து பேசிட்டு போறா, பலார்னு ஒரு அறை விடாம அமைதியா இருக்க என்று கத்தினாள். பாதி படிகளுக்கு மேல் ஏறி இருந்த ஷாலினி நிதானமாக திரும்பி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவர்கள் இருவரையும் நோக்கி வந்தாள். வந்தவள் தீபாவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட, தீபா மட்டுமல்ல, அங்கே சுவர் ஓரமாக நடுங்கியபடி நின்றிருந்த சுகுணா, கமலி, சித்தார்த்தை அலுவலகத்தில் விட்டு வீட்டுக்கு திரும்பியிருந்த சுகுணாவின் அப்பா என எல்லோரும் அதிர்ந்து போய் பார்த்தனர். தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.